உங்க ஐய எப்படி நீட் அண்ட் கிளீனா ஹைட்ரேட்டடா மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அண்ட் நான் வந்து ஃபேஷன் அண்ட் ட்ரெண்டிங் சன்கிளாசஸ் வீடியோ பத்திலாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அப்கமிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மார்னிங் நீங்க எந்திரிச்ச உடனே ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டர் எடுத்துட்டு ஒரு ஜென்டிலா வந்து ஐ வாஷ் பண்ணுங்க. ஸோ உங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே டிஸ்சார்ஜ் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜென்டலாக நீங்கள் ரப் பண்ணுங்க, ரொம்ப ஹார்ஷாக ரப் பண்ணிட வேணாம். அண்ட் உங்கள் ஐயை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நியூட்ரிஷன் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் நீங்கள் ஃபுட்டு வந்து என்ன எடுத்துக்கலாம்னா நீங்கள் கேரட் எடுத்துக்கலாம், அண்ட் ஒரு கீரை எடுத்துக்கலாம், எக் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிஷ் ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 நிறையா இருக்குது. அண்ட் வால்நட் எடுத்துக்கலாம், அண்ட் வந்து பாதாம் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போதுமான நியூட்ரிஷன் அதில் நிறைய இறங்கியிருக்கு. அண்ட் உங்கள் கண்ணுக்குமே இன்னும் ஹைட்ரேட்டாக அண்ட் ஹெல்த்தியாக இன்னும் வச்சுக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்கள் கண்ணை போட்டு தேய்ன்னு தேய்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தேய்க்காதீங்க. அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்னா கண்ணில் வந்து ஃபிட்னஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நீங்கள் கண்ணை போட்டு ரொம்ப ரப் பண்ணாதீங்க. ஸோ அப்படி கண்ணு உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வார்ம் வாட்டர்லேயே அதை வாஷ் பண்ணுங்க. அண்ட் பிரைட் லைட்டை பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சன்லேருந்து வர வந்து பிரைட் லைட்டாக இருக்கட்டும், அண்ட் வந்து நீங்கள் பார்க்குற ஹை பீமாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேர்லாம் வந்து டார்க் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பீம் வந்து அதிகமாக அடிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஐ வந்து இன்னுமே டேமேஜஸ் நிறையாவே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் ஐக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள் வரும். ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கண்ணு பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு டல்னஸ் உண்டாகும். ஸோ அந்த டல்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு குக்கும்பர் கட் பண்ணிக்கோங்க. குக்கும்பர் கட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் கண்ணில் வச்சுக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை விட்டுருங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ரொம்பவே முக்கியமான ஒன்று தூக்கம் தான். ஸோ கண்டிப்பாக 7 to 8 hours வந்து டீப் ஸ்லீப் இருக்கணும். அண்ட் டார்க் ரூமில் நல்லா தூங்குங்க. ஸோ தூங்கினா மட்டும்தான் உங்கள் கண்ணு வந்து ரெக்கவரி ஆகும். நீங்கள் தூங்கலை அப்படின்னா ரெக்கவரி ஆகாது. சில பேர்லாம் 6 hours 5 hours தூங்கிடுவாங்க. அது இன்னுமே ஒரு டல்னஸ் உண்டா இருக்கும். 8 hours பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் உங்கள் கண்ணை வந்து இன்னும் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து லூப்ரிகன்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ லூப்ரிகன்ட் எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கண்ணு வந்து எப்போ ட்ரைனஸாக இருக்கோ நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ட்ராவல்லாம் அதிகமாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்பப்போ ஒரு ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணுறப்போ கண் இன்னுமே ஹைட்ரேட்டாக இருக்கும்.